அப்ப இன்னைக்கு தாடியை வலிக்க சொன்னவன் இன்னும் 20 வருஷத்துல ஃபர்தாவை கலட்ட சொல்ல மாட்டானா இல்லையா? நடக்குமா இல்லையா? அப்ப இன்னைக்கு இது நடக்குது. இஸ்லாமிய உலகத்தில் கடந்த கால வரலாறுகளை இஸ்லாமிய நாகரிகம் படித்த பிள்ளைகள்கிட்ட எடுங்க. காசிம் அமீன், முஸ்தபா கமால் அத்தாதுர்க், மூசா ஃபஅலவி இவர்கள் எல்லாம் இஸ்லாமிய கலாநிதிகளாக வந்து இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களை கெடுத்தவர்கள். தாடி வலிக்க சொன்னவர்கள், பர்தா கலட்ட சொன்னவர்கள், ஆண் பெண் கலப்பு பள்ளிவாசல் ஸ்கூல்களை உருவாக்கினவர்கள். துருக்கியில 2 மிகப்பெரிய ஜும்மா பள்ளிவாசல்களை யூனிவர்சிட்டியாக மாக்கியவன் காசிம் அல் அமீன், முஸ்தபா கமால் அத்தாதுர்க் போன்றவர்கள் எல்லாம். அதெல்லாம் இப்ப வெறும் போல இருக்குது, திரும்ப நடக்கும் போல இருக்குது. அப்ப மார்க்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியாக நம்ம இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இந்த போதை வஸ்து பாவனை என்பது இன்னைக்கு ரொம்ப பெரிய பரவலாக நடந்துட்டு இருக்கிறது. நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் சூழல் ரொம்ப பெரிய முக்கியம். வீடுல பிள்ளைகளை தனிமைப்படுத்தி வைங்க, விட்டு வெளியில போக நான் சொல்லுங்க. நண்பர்கள் வந்து சந்திக்க கூடாது, நண்பர்களை இவர்கள் போய் சந்திக்க கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. என்ற அந்த தூள் பாவனைங்கிறது நகை இடுக்கில் வந்து பாவிச்சிருவாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கண்காணிச்சுட்டு இருக்கணும். மிகப்பெரிய தவறு நடக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்களிப்பு என்ன தெரியுமா? பெற்றோர்கள் போனுக்குள்ளேயும் ஃபேஸ்புக்குள்ளேயும் வாட்ஸ்அப்லையும் இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளை ஆளா பருந்து கோழி குஞ்ச தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். நம்ம எல்லாம் ஃபோனில் குனிஞ்சதில் நிமிராமல் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளை எங்கே போகுது, எத்தனை மணிக்கு வருகுது, ஏன் லேட் ஆகுது, யாரோட பழகுது, என்ன செஞ்சுட்டு என்ன எப்போ உருவாக்கி இருக்குது. ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு. ஏஐ டெக்னாலஜியில் ஒவ்வொருத்தருக்கும் 9 பொண்டாட்டி வச்சிருக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்தாச்சு. எல்லா தேவைகளும் அதிலேயே நடந்தது. இன்றைக்கி அந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்து பிள்ளைகள் கையில் ஃபோனை கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியாது, உங்களோட ஃபோனில் உங்களுக்கு ஃபோனும் பேசவும் கட் பண்ணவும் தான் தெரியும். ஆனால் அந்த ஃபோனில் உலகத்தையே கொண்டு வந்து வைக்கவும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும், நமக்கு அவங்களுக்கு தெரியுங்கிறது கூட தெரியாது. தயவு செஞ்சு ஃபோனை தூக்கி வச்சுட்டு பிள்ளைகளை திரும்பி பெற்றோர்கள் பார்த்தால் நாளைய சமுதாயம் நல்லவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது சரியானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு தான் பிறக்கிறது. இன்னமா யுஹவிதானி அவ் யுனசிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு, அந்த பிள்ளைகளை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுவது பெற்றோர்கள்ங்கிறாங்க. பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தை முதலில் சந்திக்கக்கூடிய சூழல். அந்த பெற்றோர்களுக்கு அடுத்தபடி அது ஸ்கூலு, தெருவு, அடுத்த வீடு அப்படி என்று உறவுகளை வெளியில் சந்திக்குது. அப்போ இந்த குழந்தை வெளியில் பழவும் போது அந்த குழந்தை சந்திக்கக்கூடிய இடங்களையும் நபர்களையும் நாங்கள் தீர்மானித்து கொடுக்கணும். அது மார்க்கமயமாக்கப்பட்டிருக்கணும், இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்டிருக்கணும். அதனால தான் பிள்ளைகளை கண்காணிப்பது நம்முடைய முக்கியமான ஒரு பொறுப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதில் ரொம்ப பெரிய கவனத்தை செலுத்தணும். அப்போ இந்த பிள்ளைகள் சோதனைக்கு உட்படுத்தப்படும், நாம சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம். சோதனைங்கிறது இல்லாமல் மனுஷன் கிடையாது.